புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் கலந்த தை பொங்கல் திருநாளின் நல்வாழ்த்துக்களோடு இந்த காணொளிக்கு போடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். போகட்டும், தப்பு கிடையாது. இன்றைக்கு நம்ம பார்க்க போற இந்த காணொளி ஏற்கனவே நண்பர்கள் பார்த்ததாக இருக்கலாம். ஆனால் எதற்காக இந்த காணொலியை நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால், நாளைக்கு வெளியிடும் அந்த காணொலியில் இந்த காணொலியோட டச் அங்க இருக்கும். சரி, எதற்காக நினைவுபடுத்துகிறோம்? இன்றைக்கு விஜய் ஆடுகிற ஆட்டத்தை காட்டிலும் 2 மடங்கு இல்லைங்க, 2000 மடங்கு தற்குறிமலைன்னு ஒருத்தர் ஆடிந்தார். அவர் ஆடாத ஆட்டமா? ஒட்டுமொத்தமாகவே அவர் தான் சிஎம், தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சுத்திந்தார். அவர் சுத்த விட பாருங்க, இன்னொருத்தர் அவருக்காக சுத்தினாரு பாருங்க. அதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள மீண்டும் ஞாபகப்படுத்த போறோம். உங்களுக்கு மட்டும்தான், இந்த கட்சிக்கு மட்டும்தான் இத பண்ணலாம்னு விட மாட்டேன். இல்ல சார், இதை விட பெட்டரா எதிர்பார்க்கிறேன். இதை விட பெட்டரா எப்படி அடித்தோண்டையில கத்துறதுன்னு தெரியலீங்களே. எப்படி கத்தலாம்? எது பத்தலையா? இன்னும் எப்படி இன்னும் எமோஷன் வேணும் சார். எது பத்தாதா? இப்படி மூச்சு முட்டும் நெஞ்சி வலிக்க அவ்வளவு கத்தி கதர்ன அந்த கதறலோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குங்க? வயிறு எரியுது. யாருக்குங்க? நமக்கு கிடையாது. எரியுது. ஏன் அவ்வளவு வைத்தறிச்சலுங்க? முதல்ல ஏன் அவ்வளவு வைத்தறிச்சல் அப்படின்ற அந்த வைத்தறிச்சலுக்கு பின்னாடி உண்மையை குறித்து நம்ம பதிவு செய்வதற்கு முன்பாக இந்த காணொலியை நம்ம பதிவு செய்வதற்காக கிட்டத்தட்ட பாருங்க 15 நாட்களுக்கு மேல வெயிட் பண்ணியிருந்தோம். நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட பாருங்க 15 தினங்களுக்கு மேல காத்திருந்து பொறுத்திருந்து வெயிட் பண்ணி தான் பாருங்க இந்த காணொலியை பொறுமையா பதிவு பண்றோம். அதுக்கு காரணம் ஏன்னு இந்த காணொலியோட கடைசியில எண்டு கார்டு போடுவோம் இல்லைங்களா, அப்ப பாருங்க தெரியும் எதுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டோம்னு சொல்லி. அது ஒரு ஓரமா வெயிட் பண்ணிட்டோம், தப்பு கிடையாது. இப்ப பாருங்க இந்த பேசுறது, மேடையில பேசுற பேச்சுக்கு எவ்வளவு காசு வாங்குறோம் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லாம இருக்கிறதுக்கு அவர் ஒன்றும் சுகி சிவம் கிடையாதுங்க. அவர் பாருங்க ஓப்பன் டைப், திறந்த புத்தகம், எல்லாத்தையுமே ஓப்பனா கக்கிடுவாரு. காசு வாங்கியிருந்தா நான் மேடையில பேசுறேங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு ஒரு உண்மையை பாருங்க அந்த மேடையிலே ஒத்துக்கினாரு. நான் காசு வாங்கி தான் பேசுறேன்னு சொல்லிட்டு தப்பு கிடையாது. ஆனா பாருங்க இந்த வடிவேல் காமெடியில வர மாதிரி வாங்கின காசுக்கு மேல ஓவரா பேசுறாரு அப்படின்னு சொல்ற வகையான பேச்சு, அவர் பேசுற ஓவர் பேச்சு. இந்தியா எப்படி கட்டமைப்போட இருக்குன்னா உயிரை கொடுக்கறாங்க. கைத்தட்டாதீங்க, விளக்கேத்தினா கிண்டல். நாங்க கடிக்கலங்க, அவர் நாக்க கடிச்ச மாதிரியே நம்மளால கடிக்க முடியுமான்னு கடிச்சு பார்த்தோம். சுமாரதான் கடிக்க முடியுது. அவர் அளவுக்கு பவர்ஃபுல்லா நம்மளால கடிக்க முடியல. அப்படி பவர்ஃபுல்லா கடிச்ச அந்த கையோட பாருங்க, உங்க கட்சியில எல்லாம் இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதை விட பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆளு மோடி கட்சியில இறங்கி இருக்காராம். உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான தீபதி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பிஜேபிக்கு ஒரு மனிதன் அப்பா விடமாட்டேன். பிபி பிரஷர் அதிகமா இருக்குமோ தலைவருக்கு? நாட்டுப்பட்டுலாம் யார் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்கள பார்த்து வர கோபம் இதெல்லாம். அந்த கோபத்துல தான் ஒன்ஸ் மோர் கத்துக்க பார்க்கலாம். பாத்தீங்களா, அவரோட எமோஷனை பார்த்துட்டு போற போக்குல இதை வேற கோட்டை விட்டோமே, அப்புறம் நம்மள பார்த்து கடிக்க வந்துட போறாரு நாக்க. இப்ப கான்செப்ட் பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லணும், அவ்வளவுதானே. இப்ப நார்மலா பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லிட்டு எங்க நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்ல வைங்க. அதை விட்டுட்டு எதுக்காக மண்டக்குள்ள இருக்கிற நரம்பெல்லாம் ஒட்டுமொத்தமா தெரிச்சு மூக்கு கண்ணு காது எல்லாம் வழியும் வெளியே வர்ற அளவுக்கு கத்தணும் அப்படி எமோஷனா? இந்த அளவுக்கு தம் கட்டி கத்தி பிபியை ஏத்திக்கிறோமே. அட்லீஸ்ட் பாருங்க, நம்ம ஏத்திக்கிற இந்த பிபியை குறைக்கிற அளவுக்கு உண்டான டேப்லெட் வாங்குற அளவுக்காவது நம்மளுக்கு காசு கொடுப்பாங்களா? இல்ல வழக்கம் போல தற்குறிமலை எல்லாரோட காசு ஆட்டையை போடுற மாதிரி நமக்கென்று நம்ம பேசுறதுக்காக கத்துறதுக்காக கொடுக்குற இந்த பேமெண்ட் கவரையும் ஆட்டையை போட்டுருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக எரியிற வயிறு அது. நாங்க சொல்லலங்க, அவரை தான் சொல்லியிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா 33 வருஷங்களாக மேடையில பேசினுக்காராம்.
அப்படி அந்த 33 வருஷமாக பேசுற எல்லா மேடையிலையும் காசு வாங்காம அவர் பேசுனதே இல்லையா. முதல் முறையா பாருங்க 33 வருடங்களாக காசு வாங்கி பேசிந்த அந்த பேச்ச ஃப்ரீயா ஒரு மேடையில வந்து பேசுறோம்னு சொன்னா அது ஒரே ஒருத்தருக்காகத்தான். மோதி மோதி மோதி. பாத்தீங்களா, பெருமை எங்க கிடைக்குதோ அதுக்கெல்லாம் சொந்தமானவர் நான் தான் சொல்லி 3 முறை மாறல ஆட்சின்னு பெருமையா வந்து நிக்கிறாரு. உங்க மேடையில இல்லங்க. இப்ப யாரை குறித்து பேசினுக்காரோ அவங்க மேடையில கலந்து கொண்ட சமயத்தில் பேசிய பேச்சு இதே மணிகண்டன் தான். நான் பேசுற 33 வருஷமா பேசி முடிச்சோன்னு பணம் வாங்குவேன். நான் பணத்துக்கு தான் பேசியிருக்கேன். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில ஒரு இனத்துக்காக பேச வந்திருக்கேன். மணிக்காக இல்ல, ஒரு மனிதனுக்காக பேச வரேன்னு சொன்னா அது பாருங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்காக. நான் மணிக்காக தான்டா பேசியிருக்கேன். இன்னைக்கு தான் ஒரு மனிதனுக்காக பேசுறேன். கவருக்காக நான் இங்க பேச வரல. அது என்னது, உள்ளம் கவர்ந்த. அட நான் இது வரைக்கும் கவருக்கு தான்டா பேசியிருக்கேன். இன்னைக்கு தான்டா உள்ளம் கவர் கல்வனுக்காக பேச வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் சொந்தமான தலைவர் திருமாவளவன் அவர்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன். சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. பனித்துளியை விட பரிசுத்தமான தலைவன் எனக்கு தெரிந்து நல்ல கண்ணுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரே தலைவன் நீதான். மேடைக்கு ஏத்த மாதிரி, சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி, இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை மட்டும் மாத்தி பேசுற இவரோட நாட்டுப்பற்று எதுல இருக்குது? அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாக மாட்டேன். ஓவரா பிபி ஹையஸ்டா அப்நார்மலா எகிரி இருக்கும் போதுங்களே. அந்த மாதிரி பிபி அளவுக்கு அதிகமா எகிற மாதிரி கத்தும் போது அக்கம் பக்கம் யாரும் இல்லை. பொது வழியில இதை போல மேடையில இந்த மாதிரி எகிறுறோமே, அதுவும் கேமராக்கு முன்னாடி. இது பாருங்க சோசியல் மீடியா உலகம். இவர் இதை போல எகிரல் வீடியோ வெளியே வந்து மீன்ஸ் பீஸ் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு உண்மை கூட தெரியாம எகிராரு பாத்தீங்களா. அப்படி எகிற அந்த இடத்துல பாருங்க, இதுல வேற அடுத்தவங்களுக்கு இழுக்கிறது. நம்ம என்ன வாங்குற காசு வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு சுகி சிவமா அவர் என்றைக்காவது இதை போல, சுகி சிவம் அவர்கள் என்றைக்காவது இதை போல இந்த மாதிரி மேடையில குதின்னு குதிச்சிருக்காரா? இந்த மாதிரிலாம் ஓவரா கத்திருக்காரா? அவ்வளவுதான். அந்த மாதிரிலாம் என்னைக்காவது அவர் பேசியிருக்காரா? இருந்தாலும் பாருங்க, இவர் இதை போல கேவலமா பொது வழியில பேசுவதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவங்களை குறித்து இழுக்கிறதெல்லாம் இழுத்துட்டு போடும், திருத்த முடியாது அவரை. ஆனா பாருங்க, ஒரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா. இருங்கய்யா, இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கலையே. இன்னும் 40 நாளைக்கு வெச்சு செய்ய போறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு சிங்கம் புறப்பட்டாண்டா, அவன் அண்ணாமலை வெச்சு செய்வாப்ல. செஞ்சிட்டாங்க. 40 நாள் வெயிட் பண்ணி அடுத்தவங்களை வச்சு செய்யறோம்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, ஒட்டுமொத்தமா 40 தொகுதியிலுமே செஞ்சிட்டாங்க. தற்குறிமலை அவர்களை முதல்வர் ஆக்காம, தமிழ்நாட்டை எடுத்து அவர் கையில கொடுக்காம, போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப பாருங்க, மனிதர்கள் தோன்றிய வரலாற்று காலத்தில் இருந்து யாராவது ஒரு 1000-2000 வருஷம் வாழ்ந்ததாக நம்ம படிச்சிருக்கோமா? படிச்சதே கிடையாது. ஆனாலும் பாருங்க, 1000-2000 வருஷம் வாழ போறதாக நினைச்சிக்கின்னு தமிழ்நாட்டை தற்குறிமலை கையில கொடுக்காம சேர மாட்டேன்றாரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் 2000 வருஷம் இவரால் வாழ முடியுதான்ட்டு. கடலுக்கு போய் வலைய வீசி மீன் பிடிப்பாங்க இல்லைங்களா? அப்படி மீன் பிடிக்கிற அந்த வலைய எங்கெங்கயோ தேடி பெரிய பெரிய மீன்லாம் கூட, ஏன் திமிங்கலம் கூட மாட்டினா இழுக்கும் போது அருந்து போகாத வலைய கூட பாருங்க வாடகைக்கு வாங்கி வீசி பார்த்து தேடியாச்சு. திமிங்கலம் கூட பாருங்க சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பாருங்க, தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மேடையில பாருங்க அந்த கத்துன நம்ம மணிகண்ட அண்ணன் சிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது போலுங்களே. எங்கேயுமே காணும், எங்க இருக்காருன்னே தெரியல. என்ன தற்குறிமலை சொம்புன்னு கூட சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா வாங்கிட்டார் இல்லைங்களா, வாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்றா மாறி தானே ஆகணும். ஆனால் பாருங்க, இவர் எகிரி கத்துற கத்துக்கு சொம்பு சைஸ்லாம் பத்தாதுங்களே. இனிமே தமிழ்நாட்டில் 2 மலை தான், ஒன்னு திருவண்ணாமலை, இன்னொன்னு அண்ணாமலை. சொல்லு, போட யூடியூப்ல போடு, அண்ணாமலையின் சொம்பு ஓடா. தற்குறிமலையை இவர் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற அந்த கொண்டாட்டத்துக்கு பாருங்க, சொம்பு அளவுலாம் ரொம்ப கம்மி. ஏதாவது புதுசா பெரிய சைஸ் அண்டாவை தான் வாங்கி, இல்லை அண்டா கூட பத்தாதுங்க, வாய்ப்பே கிடையாதுங்க. அதுக்கு மேலே ஏதாவது பெரிய பாத்திரம் இருக்குதான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பாத்திரத்துக்கு வேணா நம்ம மணிகண்டன் பேரை வச்சுக்கலாம். இப்போ தேரிபி என்னப்பா புதுசா என்னென்னமோ சொல்றீங்களப்பா, அது என்னப்பா தேரிபின்னா? தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன், தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின். தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கூட பாருங்க, இவர் மேடையில் அதை போல குதிச்சு பேசின பேச்சை கேட்கும் போது சிரிப்பெல்லாம் வராது அந்த அளவுக்கு. ஆனா பாருங்க, தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசின பேச்சை போட்டு கேட்கும் போது சிரிப்பு, சாதாரண சிரிப்பு வராதுங்க. சிரிக்கிறவங்க வாய் மொத்தமா வெளியே வந்து கலந்து விடுற அளவுக்கு உண்டான சிரிப்பு வரும் பாருங்க, தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் பேசுற பேச்சை கேட்கும் போது.
ஏன்னா பாருங்க, அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அதே போலங்க. உதாரணத்துக்கு பாருங்க, செங்கோலுங்க, செங்கோலை பத்தி சொன்னாரு. பாராளுமன்ற கட்டடத்துக்கு கொண்டு போறாங்க செங்கோல். நினைச்சு பாருங்க சார், சைவம் வைணவனை ஏத்துக்க மாட்டான், வைணவன் சைவத்தை ஏத்துக்க மாட்டான். அதுலயே அஷ்டசாஸ்திரம் பிரேஜரணும், இவன் வடமா தென்மா 36 மடாதிபதிகளை நிக்க வச்சு இவங்க அவங்கள சேர்க்க மாட்டாங்க, அவங்க இவங்கள சேர்க்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஜி எல்லாரையும் சேர்த்தாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரையும் சேர்த்தாருன்னு சொல்ற அந்த ஜியையே பாருங்க, யாருமே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. ராமர் கோயில் கட்டுற அந்த சமயத்துல பாருங்க, ராமரை உள்ள கொண்டு போய் பிரதிஷ்டை செய்வதற்கு பாருங்க ஒரு குரூப் எதிர்ப்பு. எதுக்குப்பா வம்பு? ராமரை கொண்டு போய் உள்ள யார் பிரதிஷ்டை பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டினா தானே பிரச்சனை. காட்டாம பிரதிஷ்டை செய்ததுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம லைவா கொண்டு போனா கோயிலை மட்டும் ஓப்பன் பண்ணுறத, அப்படி கோயிலை மட்டும் ஓப்பன் பண்ணுறத டைரெக்டாக லைவ் போயினே போது பாருங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்த பிறகு கடைசி நம்ம ஜியை ஓரம் கட்டினாங்க பாருங்க. எல்லாரையும் ஒன்றா சேர்த்தாருங்க அவரு, அப்படி சேர்த்து கொண்டு போய் வச்சாருங்க செங்கோல் அப்படின்னு சொன்ன அவரையே பாருங்க, யாருமே சேர்த்துக்காம கடைசி நிமிஷத்தில் ஓரம் கட்டினாங்களே. அந்த காட்சியை நம்ம ஜி சோகமாக வெளியேறும் அந்த காட்சி அந்த சமயத்தில் பார்த்த போதே கண்களில் இருந்து அல்ல, எங்கள் இதயத்தில் இருந்து ரத்தம் கொட்டியதுன்னா பாத்துக்கணும். இது ஏதோ ஊம குத்து மாதிரி இருக்க. ஊம குத்தே வெளி குத்து உள் குத்துலாம் எதுவுமே கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்றோம். அதுக்காக எங்க இதயத்திலிருந்து ரத்தம் கொட்டியது வேணா பாருங்கன்னு சொல்லி நாங்கன்னா அனுமான் மாதிரி நெஞ்ச புலந்தா காட்ட முடியும்? அவர்கிட்ட கேட்டாலும், யாரு மணிகண்டன் அவர்கள்கிட்ட கேட்டாலும் பாருங்க நெஞ்ச புழக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாருங்க, அவரோட வெறி அதை போல. தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பாருங்க 400 பார்னு சொல்லியிருந்தாங்க, மோடிக்கா பரிவார்னு சொல்லியிருந்தாங்க, மோடிக்கா கேரண்டின்னு சொல்லியிருந்தாங்க, மோடி சர்க்கார்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி எங்கு திரும்பியும் எங்கு பார்த்தாலும் திசையெங்கும் பாருங்க ஒரு குறிப்பிட்ட பெயரையே பாருங்க பிரம்மாண்டமாக பெருமையோடு சொல்லி சுத்திருந்தாங்க. ஆனா பாருங்க இப்ப அதெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது. மோடிக்கா பரிவாரையே பாருங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப மட்டும் பாருங்க இந்த சமயத்துல, அதாவது பாருங்க சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து கொடுக்குற ஆதரவுல தான் நம்ம ஆட்சியே நின்னுக்குது அப்படின்னு ஓடினுகிற இந்த சமயத்துல இவர் பேசின வீடியோ யார் கண்ணியாவது பட்டா என்ன ஆகும்னு சொல்லி பயந்து நிற்கிறாங்களாம். உலக நாட்டுக்கு எல்லாம் பயணம் பண்ற கடவுள் போட்ட பிச்சை எல்லா தலைவரும் மோடியை பார்த்து பயப்படுறான் சார். இந்தியா வல்லரசு ஆக போதுங்கிறான். அமெரிக்காக்கார சொல்றான் எங்களை நாய் மாதிரி நடத்துவான். இப்ப நாங்க மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கறாங்க. இன்னொரு முறை சொல்லுங்க அந்த அமெரிக்காவை குறித்து. இப்ப நாங்க மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கறாங்க. அப்பி பிடிங்களா? சந்தோஷம், ரொம்ப நல்லது. ஆனா பாருங்க இதெல்லாம் அமெரிக்காக்காரனுக்கு தெரியுமா? ஏன்னா பாருங்க அமெரிக்காக்காரனுக்கு தெரிஞ்ச சண்டைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. ஏன் சண்டைக்கு வருவாங்கன்னா இந்த ஆதாரத்தை காட்டி. அந்த ஆதாரம் எதை குறித்துன்னா, நம்ம நாட்டில் இருந்து அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்று கைதான இந்தியர்களின் எண்ணிக்கையை குறித்து 2014ஆம் ஆண்டில் அதை போல கைதானவர்களின் எண்ணிக்கை பாருங்க 1527. 2014 அதை போல கைதானவர்களின் எண்ணிக்கை 1527 சொன்னா 2023ஆம் ஆண்டில் 96,917. நாங்க சொல்லுங்க, யுஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் சொல்லுதுங்க, அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்று கைதான இந்தியர்களின் எண்ணிக்கை 2014ஆம் ஆண்டில் 1527, 2023 96,917. 1527 இருந்து 96,917 நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தலைவரும் மோடியை பார்த்து பயப்படுறான் சார். இந்தியா வல்லரசு ஆக போதுங்கிறான். தூள் படத்துல விவேக் பைல்சாமி காமெடியில, டேய் நான் எதை வேணா மன்னிச்சிருவேன்டா, ஆனா திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை கொடுக்க சொன்னான்னு சந்திரபாபு நாயுடு சட்டம் போட்டான்னு ஒட்டியடா ஒரு ரீலு, அதை மட்டும் மன்னிக்கவே முடியாதான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே போல பாருங்க இந்த மாதிரி சொன்ன விஷயத்தெல்லாம் கூட விட்டுடலாம். ஆனா பாருங்க ஒரு விளம்பரமே ரெடி பண்ணாங்க வீடியோ வழியாக. நம்ம ஜி மட்டும் பாருங்க பிரதமர் ஆயிட்டார்னா நம்ம நாட்டில் வந்து அமெரிக்காக்காரன் அம்மா தாயேன்னு பிச்சை எடுப்பான்னு சொல்லி 2014 ஒரு விளம்பர வீடியோவே ரெடி பண்ணாங்க. அமெரிக்காக்காரன் வந்து நம்ம நாட்டில் பிச்சை எடுக்கிற மாதிரி. ஆனால் பிராக்டிக்கல் உண்மை நிலவரம் என்னங்க? அதோ இதுதான் உண்மை நிலவரம். சுத்தறதே ரீலு, கணக்கு வழக்கு இல்லாம சுத்துறதே பாருங்க ரீலு. இதுல வேற பாருங்க அந்த ரீலுக்குள்ள ரீலு, மனசுல பட்டதை பேசுறான்னு அந்த மேடையிலே சொல்லிட்டு எழுதி வச்சதை எத்தனை தடவை பாக்குறாரு பாருங்க. பஜ்ஜியை சாப்பிடுறோம்னு சொல்றதுக்கு பதிலாக குடிக்கிறதுன்றாரு. அவன் என்ன நினைச்சிருக்கான், கமலாலயத்துல நம்ம எல்லாம் காபி சாப்பிட்டு பஜ்ஜி குடிக்கிறோம்னு நினைக்கிறான். எதை குடிச்சாரோ, பஜ்ஜி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீரணம் பண்றதுக்காக குடிச்ச தண்ணியங்க, சாதா தண்ணியை குடிச்சாரா இல்ல மினரல் வாட்டர் குடிச்சாரான்னு கேட்கிறோம். குடிச்சிட்டு போட்டோம். அதே மாதிரி தான் பாருங்க ஓடாத தண்டவாளமா, ஓடாத தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க வச்சாங்களே. தண்டவாளம் ஓடாதுங்க, அது ஒரே இடத்துல நிற்கும். நிக்கிற தண்டவாளம் ஓட ஆரம்பிச்சா பாருங்க ஓடுற ட்ரெயின் தான் விபத்துக்குள்ள ஆகும். தண்டவாளம் ஒரே இடத்துல நிற்கும், நிக்கிற தண்டவாளத்துக்கு மேல ட்ரெயின் தான் ஓடும்.
ஏதோ பாருங்க இதுக்கு முன்பாக ட்ரெயின் நின்றுந்த மாதிரியும் நின்று அந்த ட்ரெயினுக்கு மேல தண்டவாளம் ஓடிந்த மாதிரி ஓடாத தண்டவாளமாக இருந்தாங்களாம். இன்னைக்கு ஓடுற தண்டவாளமாக மாறியதுக்கு காரணம் தேசத்திற்காக பாடுபட்டு ரத்தத்தை வேர்வையா சிந்துற தற்குறிமால் வந்ததுக்கு அப்புறம் தான். இந்த நாட்டுல ஒழுக்கம் இருக்கணும்னா அண்ணாமலையை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. அண்ணாமலையை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து அண்ணாமலைக்கு செய்யற மரியாதை, அவர் உழைப்புக்கு செய்யற மரியாதை. அப்படி என்ன தேசத்துக்காகவும் தேச மக்களுக்காகவும் ரத்தத்தை வேர்வையா சிந்தி தியாகம் பண்ணாரு அப்படின்ற ஒரு லிஸ்ட் தூட வேண்டாம். ஒரு 2 சொல்லிங்களா இல்லைங்களா? அப்படி என்ன செஞ்சிட்டாரு என்னையே சொல்றான். சொல்லக்கூடாது. ஏன் சொல்லணும்? சொல்லாம இருக்கிறதுக்காக தான் பாருங்க கொடுக்குறாங்க. துட்டு வாங்கிட்டு போட்டோம், தப்பு கிடையாது. ஆனா பாருங்க என்னதான் வாங்கிட்டு பேசினாலும் கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்லைங்களா? இதோ பாருங்க. ஆனா திராவிடத்துக்கு பிடிக்காது. ஏன்னா ராமருக்கு ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல். ஒழுக்கமானவங்களுக்கு கோவில் கட்டினா பிடிக்காத கட்சி வேணுமா, ஒழுக்கமான ராமருக்கு கோயில் கட்டின பிஜேபி வேணுமா, நீங்க முடிவு பண்ணுங்க. நல்லா பாத்துக்கங்க. அந்த ராமரு ஒழுக்கம் 1 2 3 என்னை வரிசைப்படுத்தி பாடுங்களேன் அப்படின்னு ராமரின் ஒழுக்கத்தை குறித்தெல்லாம் அவர் தான் பாடினாரு. எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வராதிங்க. இப்ப அதே போல பாடினார் தேர்தலுக்கு முன்னாடி. ஆனா தேர்தலுக்கு பின்னாடி அயோத்தியை சுத்தி இருக்கிற 5 தொகுதியில பாருங்க என்டிஏ கூட்டணி மொத்தமா வாஷ் தோத்து போச்சு. இந்தியா கூட்டணி தான் பாருங்க அயோத்தியை சுத்தி இருக்கிற 5 தொகுதியிலும் ஜெயிச்சாங்க. அப்போ அபிப்பிராயம் எப்படிங்கண்ணா? ஒழுக்கமானவங்களுக்கு கோவில் கட்டினா பிடிக்காத கட்சி வேணுமா, ஒழுக்கமான ராமருக்கு கோயில் கட்டின பிஜேபி வேணுமா, நீங்க முடிவு பண்ணுங்க. தெரியாதுங்க. இந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பட்டியல் போட்டு எந்த விளக்கண்ணைகள் விளக்கமான விளக்கத்தை விளக்குனாங்களோ அதே போல விளக்கணவங்க தான் பாருங்க இது குறித்து விளக்கணும். எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் பாருங்க இன்னொரு விளக்கத்தை குறித்து விளக்கினாரு. இந்த லட்டையும் குடுமியும் ஒன்னா சேர்த்து. ஏண்டி அலமேலு உனக்கு தெரியுமோ, போன தடவை 700 ரூபாய் கொடுத்தோம், லட்டு பெருசா கொடுத்தான். இப்ப ஐயர் குடுமி மாதிரி இத்தனை இருக்கு. இப்ப ஐயர் குடுமி மாதிரி இத்தனை இருக்கு. இதே பாருங்க நம்ம அதை போல குடிமையோ லட்டையோ ஒன்றாக இணைத்து இந்த மாதிரி இந்த சைஸ்ல இருந்தது இந்த சைஸ்ல குடுமி அளவுக்கு மாறிச்சு ஈரிச்சு அது சொல்லியிருந்தா சண்டைக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஐயோ, குறிப்பிட்ட அவாள்கள் கூட்டத்தோட சமூகத்தை ஒட்டுமொத்தமா லட்டோட குடுமையை சேர்த்து குடுமையோட லட்டை சேர்த்து இழிவுபடுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க அசால்ட்டா ஓப்பன் மேடையில குடிமையும் லட்டையும் இணைத்து அவர் தான் சொன்னாரு. இப்ப ஐயர் குடிமை மாதிரி இத்தனை இருக்கு. ஏன் அவர்கிட்ட சண்டைக்கு போலங்க? இனிமே போவாங்க. அதுவும் பாருங்க எந்த விஷயத்தை குறித்து போறாங்களோ இல்லையோ, இந்த லட்டு குடிமைக்காக சண்டைக்கு போறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த விஷயத்துக்காக சண்டைக்கு வருவாங்க கூட்டணி கட்சிகள். இப்ப நாங்க மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கறாங்க. நாடோடிகள் திரைப்படத்தில் கேட்கற மாதிரி நான் சொன்னனாடா அப்புறம் ஏண்டா கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க. ஏன்பா தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இதை போலாம் பேசியிருந்தாருப்பா. இவர் பேசின வீடியோ எல்லாம் இன்னும் தூக்கலையா? தூக்க வேண்டியதானப்பா. யார் கண்ணியாவது பட்டா வம்புல வந்து சேரப்பான்னு சொல்லி இவர் பேசின இதை போல பேசின விஷயத்தை தேடி தேடி நம்ம தூக்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப பாருங்க இந்த காணொலியோட கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். சோ பாருங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த செத்த பாம்பை குறித்து சொன்னாது பாருங்க, அதுதான் ஹைலைட். செத்த பாம்பை நம்ம அடிக்க கூடாதுன்னு, செத்த பாம்பை நம்ம அடிக்க கூடாதுன்னு தயவு செய்து விட்டுருங்க. செம்ம 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 கண்டிப்பா நாங்க அடிக்கவே மாட்டோம். அதை போல கவலையே போடாதீங்க. அவர் தான் சொல்லிடுறாரு தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இதே போல் தான் வரணும்னு அவருக்கே தெரியும். அதனால வருவதற்கு முன்பாகவே தன்னைத்தானே தயவு செய்து விட்டுருங்க. அடுத்தவங்க பேரை சொல்லி செத்த பாம்பு அப்படின்னு சொல்லினாரு. கண்டிப்பா அடிக்க மாட்டோம், கவலையே படாதீங்க. ஆனா பாருங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு. ஓட்டு எவனுக்காவது மாத்தி போட்டீங்க சூசைட் பண்ணிப்பேன். இப்ப பாருங்க மாத்தி போட்டாங்க. 39க்கு 39 சீட்டை தூக்கி தற்கொலை மலை கிட்ட கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா பாருங்க அந்த 39ல புதுச்சேரியோட சேர்த்து 40 இல்லைங்களா, அந்த 40ல ஒரு சீட்டு கூட தற்கொலை மலையால வாங்க முடியல. இப்ப பாருங்க மாத்தி தான் ஓட்டை போட்டாங்க. மாத்தி போட்டா சூசைட் பண்ணிப்பேன் இல்லங்க ஒரு ஓவரால சொன்னாருங்க. மாத்தி போட்டா அவ்வளவுதான் சொல்லி. அப்படி பார்க்கும்போது நம்ம ஜீதன 3வது முறையாக பிரதமர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 240லே பாருங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு ஓடி இருக்குது. ஒவ்வொன்னா தோண்டி 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 தோண்ட 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 உண்மை மொத்தமா வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பாருங்க ஓவராலா அவர் சொல்லல, தமிழ்நாட்டை குறித்து தான் ஆணித்தரமா சொன்னாரு. 39 இடத்துலயும் நீங்க செய்யறதுதான் அண்ணாமலைக்கு செய்யற மரியாதை, அவர் உழைப்புக்கு செய்யற மரியாதை. தூக்கி அவர்கிட்ட தமிழ்நாட்டை தூக்கி தற்கொலை மலை கிட்ட கொடுக்கலன்னா சூசைட் பண்ணிப்பேன். அதான் அதேதான். அதுக்காக தான் பாருங்க இந்த தேர்தல் ரிசல்ட் மாத்தி ஓட்டு போட்டா அதே போல ஏதோ பண்ணிப்பீங்கன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்காகங்க? அவர் சொன்ன விஷயத்துக்காக வெயிட் பண்ணலங்க. சூசைட் பண்ணிப்பேன். அதான் ரொம்ப தப்பு. முடிவு தேர்தல் முடிவு மாறிடுச்சு. மாறின முடிவை அடுத்து அவர் சொன்ன பேச்சிலிருந்து விலகி
நான் சொன்னது தப்பு தாங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்பாரான்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனா பாருங்க, அவர் சொன்ன நிலைப்பாட்டுல இருந்து கொஞ்சம் கூட மாறாம தான் சொன்ன வார்த்தைக்கு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காம அப்படியே வெயிட் பண்ணிருக்காரு. நம்மளும் வெயிட் பண்ணுவோம். மறுப்பு, அவர் சொன்ன வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிச்சு சொன்ன வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிறாரான்ட்டு தப்பு கிடையாது. இதே மாதிரி தான் இன்றைக்கு விஜய் ஆடிக்கொண்டிருந்த அதே ஆட்டத்தை தான் பாருங்க தற்கொலைமலை ஆடிக்கொண்டிருந்தார். அன்றைக்கு தற்கொலைமலை ஆடிக்கொண்டிருந்த ஆட்டத்தை அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு விஜய் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஆட்டம் எங்க போய் முடியுங்க? அதைத்தான் பாருங்க நாளைக்கு வெளிவரும் அந்த காணொலியில் ஒட்டுமொத்தமா பார்க்கலாம். நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கருத்தில் பதிவு. மீண்டும் காணொலி சந்திப்போம். நன்றி.